Hi friends, Crown Tasty சமையல்ல இன்னைக்கு நம்ம சிம்பிளா ஒரு ரசப்பொடி பார்க்க போறோம். இந்த ரசப்பொடிக்கு மிளகு, ஜீரகம் இந்த ரெண்டே இன்கிரிடியன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மிளகு வந்து 75 grams, ஜீரகம் 50 grams யூஸ் பண்ணியிருக்கேன். ஜீரகம் அதிகம் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு சிறு கசப்பு டேஸ்ட் வரும். எப்போவுமே மிளகு தான் அதிகமான குவான்டிட்டியில் இருக்கணும். இந்த ரசப்பொடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 months கூட உங்களுக்கு கெட்டு போகாது. ஸ்டவ்வில் ஒரு இரும்பு வாணலி வச்சுருக்கேன் நான். நீங்கள் எந்த வாணலி உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வாணலி நல்லா சூடாகட்டும். ஆனால் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நீங்கள் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் எப்போவுமே ஸ்டவ்வு. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருத்து போயிடும். வாணலி சூடான பிறகு மிளகு இதில் போட்டிருக்கோம். மிளகு போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் எல்லா பக்கமும் ஈவனாக வறுபடும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு சைட் மட்டும் நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகிடும், இன்னொரு சைடு வந்து வறுபடாது. அதே சமயத்தில் ஃப்ளேம் வந்து நீங்கள் சிம்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள். மிளகு வந்து நல்லா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதுக்குன்னு கருத்து போகக்கூடாது, அந்த வந்து புகையிற மாதிரியான ஸ்மெல் வரக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறி விடும்பொழுது மிளகோட ஸ்ட்ரக்சர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும், வாசமாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்க்குறவங்க, ரூம் எடுத்து வேலை பார்க்குறவங்களாம் இந்த ரசப்பொடி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. நல்லா கிளறி விடுங்க. மிளகோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வருது, தெரியுது இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் வறுபடட்டும். இந்தளவு கொஞ்சம் வறுபட்ட பிறகு நம்ம இதில் சீரகம் சேர்க்க போகிறோம். சீரகம் வந்து இந்த மிளகு கூடயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 50 grams ஜீரகம் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மிளகோடையே ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா கிளறி விட போகிறோம். ஜீரகமும் லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அதுக்குன்னு ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. ஜீரகம் வந்து அந்த சூட்டில் லைட்டாக பட்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்டு வரதை வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. நல்லா கிளறி விட்டுட்டு ஜீரகமும் மிளகும் ஓரளவு நல்லா செவந்து வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் சூட்டோடு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட போகிறீங்க. அந்த மாதிரி மிக்சியில் வந்து சூடாக எந்த பொருளையும் போட்டு அரைக்கக்கூடாது. இது வந்து சமையல் தெரிஞ்சவங்களுக்காக சொல்லலை, இப்போ தான் சமையல் கற்றுக்குறாங்க அப்படிங்கிறவங்களுக்காக இந்த டிப்ஸு பாருங்கள். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு இந்த மிக்ஸி ஜாரில் இதை போட்டிருக்கோம். மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நம்ம நல்லா பவுட்ராக்க போகிறோம். நல்லா ஃபைன் பவுடராக வந்திருக்கு பாருங்கள். இந்தளவு நீங்கள் பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாசம் போகாமல் டைட்டாக இருக்கணும். நீங்கள் அதுபோல் வாசம் போகாத அளவுக்கு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 months வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். இந்தியாவிலேருந்து ஃபாரின் போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இது போல் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 to 8 months வந்து கெட்டு போகாது. இந்த ரசப்பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய ரெசிபீஸை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.